ஸ்தோத்தரிக்கிற நல்ல பிதாவே, அப்பா சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம், அப்பா மாறாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுடைய இருதயங்களை அப்பா நீர் விருத்த சேதனை செய்வீராக, எங்கள் செவிகளை விருத்த சேதனை செய்வீராக. கர்த்தர் அப்பா நீங்க எங்களுக்கு விலக்கி தருவீராக. சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவியானவரை சகல சத்தியத்துல எங்களை நடத்துங்கப்பா. உமது வல்ல கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கடந்த வாரத்துல 10வது அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையாளர்கள், இந்த 11ஆம் அதிகாரம் என்பது 9, 10 இந்த 2 அதிகாரத்தினுடைய ஒரு தொகுப்பாக இந்த 11ஆம் அதிகாரம் விளங்குகிறது. அதாவது இதுக்கு முன்னாடி தியானித்த 9ஆம் அதிகாரம், 10வது அதிகாரம், ரோமர்ல எழுதின அந்த 9, 10 தொகுப்பு. இதுல என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வீழ்ச்சி குறித்து சொல்லப்படுது. பவுல் 10வது அதிகாரத்தில் அவருடைய வீழ்ச்சி காரணம் தேவன் அல்ல, அவர்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் தான் காரணம் அப்படின்றத காண்பிக்கிறார். ஆனாலும் 11வது அதிகாரத்துல அவருடைய அவிசுவாசம் அந்த கடின இருதயம் உள்ளவர்களா இருந்த போதிலும் தேவன் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார். இரக்க நிறைந்த நோக்கத்தோடு இறுதியில அந்த தேசத்தை மீட்டு கொண்டு வருவார் என்பதை குறித்து அந்த காரியங்கள் சொல்லப்பட்டது பாக்குறோம். இப்ப இந்த அதிகாரத்துல முதல் வசனம் ஒரு கேள்வி கேக்குது. அந்த கேள்விக்கு பதில் தான் அந்த 11ஆம் அதிகாரத்துல மற்ற வசனங்கள் பதிலா இருக்கு. இப்போ முதல் கேள்வி என்ன கேள்வி? அங்க முதலாவது கேட்ட கேள்வி முதல் வசனம் என்னன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? இப்படி இருக்குன்னா அந்த 9வது 10வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 11ஆம் அதிகாரம். அப்ப இப்படி இருக்க, அப்ப இந்த முதலாவது வசனத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்வியினுடைய அந்த தேவன் தம்முடைய ஜனங்களை புறக்கணித்து விட்டாரோ அப்படின்றதுக்கு இல்லை என்பது பவுலினுடைய பதில். அவர் ஒரு யூதர். பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, யூதர் சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஆபிரகாம் சந்ததியை சார்ந்தவர், பென்யமின் கோத்திரத்தை சார்ந்தவர், ஒரு இஸ்ரவேலர். அப்போ இவர் என்னன்னா யூதரா இருக்கிறத தொட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்போ எருசலேம் முதல் அப்போ சபையை உருவாக்கின எல்லாருமே பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். அப்போ அவர்கள யூதர்களா இருக்கும்போது கர்த்தர் அவர்களை ரட்சித்திருக்கவில்லையா? யூதர்களை தேவன் ரட்சித்திருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி அவர்களை கைவிட முடியும்? சிலர் விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். எலியாவின் நாட்கள்ல இருந்தது போல, ஏறத்தாழ கிறிஸ்துக்கு முன்னாடி 850 வருஷங்களுக்கு முன்னாடி காணப்பட்டது போல இப்பவும் ஒரு கூட்டம் இஸ்ரவேலில கடினப்பட்டு இருந்தாலும் ஒரு கூட்டம், ஒரு மீதியாக ஒரு கூட்டமானது தேவனுக்கென்று எழும்பி இருக்கிறது. முதல் திருச்சபை யூதர்கள்ட்ட இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அப்போஸ்தலர்கள், அதே போல அந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். சீஷர்கள்லாம் யாரு? யூதர்கள் தான். அப்போ யூதர்கள் இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எங்க இருந்து அழைக்கப்பட்டார்? கோத்திரங்கள்ல இருந்து அழைக்கப்பட்டார்கள். கோத்திரங்கள் மத்தியிலிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் என்ன செய்றாங்க, தங்கள் இஸ்ரவேல் மத்தியில முதல்ல அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல புறஜாதிகள் மத்தியில அவர்கள் வெளியே வர்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தேவன் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ல இருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அந்த 850 வருஷங்களுக்கு முன்னாடி எலியா புலம்புன மாதிரி இப்ப பவுல் புலம்புறத பாக்குறோம்.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறத பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தள்ளிட்டாரோ, கடவுள் எங்களை தள்ளிட்டாரோ. அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஜனங்கள் கூட, நம்ம மக்கள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட கடவுள் எங்களை கைவிட்டாரா, கடவுள் எங்களை தள்ளிட்டாரா, அப்படி இல்லவே இல்லை. தேவன் என்ன சரி இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவர் பாருங்க 1 ராஜாக்கள் 19 சொல்லும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உங்களுடைய பலிப்பீடங்களை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். எலியாவினுடைய புலம்பல். நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரேல் புத்திரர் எல்லாம் உமது உடன்படிக்கையெல்லாம் தள்ளிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் பட்டயத்துல கொன்று போட்டாங்க. பலிபீடங்கள்லாம் இடிச்சு போட்டாங்க. என் பிராணனையும் வாங்க தேடுறார்கள். அப்போ அந்த தமஸ்குன் வழியாய் வனாந்தரத்துக்கு போகும்போது ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு 3 வேலைகளை கொடுக்கிறார். ஒரு வேலை, ஒரு பணி, என்ன பணின்னா ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணு. 2வது நிம்சியினுடைய குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3வது ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. இது 3ஐயும் ஆண்டவர் சொல்றாரு. அப்புறமா அவர் சொல்றாரு, இப்படி புலம்பின்னு இருக்கிற நேரத்துல இந்த 3 வேலையிலும் கொடுக்கறாரு. 3 வேலையும் கொடுத்துட்டு அந்த ஆசேகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களை அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்படியானால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ அப்படி சொல்லுவோம். தள்ளி விடவில்லை. ஆண்டர் அவருக்கென்று முன்குறித்தவர்களே, அதாவது 2வது வசனம் சொல்றது, அவருக்கென்று முன்னறிந்தவர்களை அவர் தள்ளிவிடவில்லை. அவர் எலியாவை குறித்து சொல்லும் பொழுது அந்த காரியங்களிலிருந்தே நமக்கு தெரியுது. அவருக்கு நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது வேணா தள்ளிவிட்ட மாதிரி தெரியலாம், நம்முடைய எண்ணங்களுக்கு பாத்தீங்கன்னா தள்ளிவிட்ட மாதிரி தெரியலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் தள்ளிவிடாத, முன்குறித்தவர்களை அவர் ஒருபோது தள்ளிவிடாத தேவனா இருக்கிற. பாருங்க 1 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஒரு முறை உங்களை செலக்ட் பண்ணிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டாரு, ஒரு சோசன் பர்சனா நம்மளை அவர் கண்டுபிடிச்சு அவர் செலக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் அவர் விட மாட்டார். நாம் தவறு செய்தால் கூட பல முறை அடிச்சா திருத்துவாரே தவிர அவர் ஒருபோது தள்ளி விடவே மாட்டார். அவர் முன்குறித்தவர்களை அவர் தள்ளவே மாட்டார். சாலமோனே எடுத்துங்க, தாவீதை எடுத்துங்க, சிம்சோன் எடுத்துங்க, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ வேதத்துல எத்தனையோ கதாபாத்திரங்கள் நமக்கு ஆண்டர் நமக்கு ஒரு முன்னடையாளமா வச்சிருக்கிறார். அவர்கள் தவறு செய்யும் பொழுது சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே விட்டுடல. அவர்கள் அடிச்சு உதைச்சாது, தண்டனை கொடுத்தாது தன் வசமாக்குகிற தேவன், கண்டித்து தண்டித்து தன் வசமாக்குகிற தேவன். வேதம் தான் சொல்லுது, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கண்டித்து தண்டித்து தன் வசமாக்குகிற தேவன். ஆனால் அவர் தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால், யார் மேல் பிரியமா இருக்கிறார்களோ, யாரை முன்னறிந்தாரோ, தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. முன்னறிந்தவர்களை தள்ளிவிடவில்லை. இஸ்ரவேல் மக்களை கூட தேவன் புறக்கணிக்கவில்லை, அவர் கைவிடவில்லை. அதிலே ஒரு கூட்டம் இயேசுவை தெரிந்து கொண்டது. அதிலே ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து என்ற வைராக்கியமாய் இருந்தது. ஆதி திருச்சபை அது அந்த கூட்டமாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த காரியங்கள் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து பாருங்களேன், எரேமியா 33வது அதிகாரத்துல சொல்லும்போது, கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்ல என்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ. ஆண்டவர் ரெண்டு கோத்திரங்களை, 2 ஜனங்களை உருவாக்கிட்டாரு. அந்த 2 ஜனங்களையும் ஆண்டவர் வெறுத்துட்டாரு அப்படின்னு ஜனங்க தூஷிக்கிறாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வானத்துக்கு பூமிக்கு குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல்
பகற்காலத்தை ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோப்பின் சந்ததி, என் தாசனாகிய தாவீது சந்ததி தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களின் சந்ததி ஆளத்தக்கவர்களை அதுல இருந்து எடுக்காதபடி வெறுத்து போடுவேன். அதாவது அவர் சொல்றாரு வெறுத்து போடுவேன்னா, அவர் அந்த நேரடியா சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, நான் சூரியன், சந்திரன் இதெல்லாம் தன்னுடைய அவர் செய்த அந்த உடன்படிக்கையின்படி அந்த நியமங்கள் மாறிடுச்சுன்னா, நான் அந்த நியமங்கள் மாறாது. ஆக்சுவலா அவர் உண்டாக்குனதுதான். ஆனா அந்த நியமங்களே மாறாது. அப்படி மாறாத அந்த சூழ்நிலை, அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு நிலை வந்தா கூட நான் தள்ள மாட்டேன்றதுதான் இந்த இடத்துல அவர் சொல்ற கருத்து. அப்படின்னா என்னது? யாக்கோபின் சந்ததி, தாவீதுடைய சந்ததி. அப்ப 2 கோத்திரங்களை அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் இந்த இடத்துல நான் அதுல இருந்து நான் எடுத்து போட மாட்டேன், வெறுத்து போட மாட்டேன். அவர் கடைசி அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். இறங்குவேன்றார். அப்ப நான் கடைசியில நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன். அவர்கள் நான் வெறுத்து தள்ள மாட்டேன். என் உடன்படிக்கை, நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகாது என்று அவர் தெளிவா சொல்றார். அப்போ காலங்களை, நியமங்களை உண்டாக்குற இந்த காலங்களை குறிக்கிற அந்த சூரியன், சந்திரன் இவைகள் பகற்காலத்தை ராக்காலத்தை குறித்த அந்த உடன்படிக்கைகள் கூட மாறலாம். ஆனா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சந்ததியை நான் அவருடைய சிறையிருப்பை மாற்றுவேன், அவர்களை நான் வெறுத்து தள்ள மாட்டேன் என்று சொல்றதை நான் பாக்குறோம். அருமையானவர்களே, அதனால்தான் பவுல் கூட சொல்றாரு, நான் ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்தவன், நான் பென்யமீன் கோத்திரத்துல பிறந்தவன், நான் ஒரு இஸ்ரவேலன். ஆனால் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயர். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாம் சந்ததியா, நானும் ஆபிரகாம் சந்ததி. நான் 8ஆம் நாள்ல விருத்தி சேதனம் அடைஞ்சவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசே. இப்படி தன்னை குறித்து அவர் அறிமுகப்படுத்துவதை பாக்குறோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக தான் வைக்கப்படுகிறது தவிர அவர்கள் முற்றிலும் அழித்து போட மாட்டார். அந்த பாவமான ராஜ்யம், பாவமான ஜனங்கள், அவர்கள் மேல்தான் அவருடைய கண்கள் சென்று அவர்களை அழிக்கிறார். அவர் ஜல்லடினால ஜலிக்கிறது போல அவர்களை ஜலிச்சு அந்த இடத்துல ஃபில்டர் பண்றார். கோதுமையை கீழே விடுவதில்லை. அவர் கோதுமை கீழே விடுறதில்லை. அது தரமானவர்களை கீழே விடுவதில்லை. கர்த்தருக்கு என்று வைராக்கியமா இருக்கிறவர்களை கீழே விடுறதில்லை. ஆனா எல்லாரையும் தள்ளி விடுவாரானா இல்ல. யாரு கர்த்தரை விட்டு விலகி போனார்களோ அவர்களை தான் தள்ளி விடுவார். அவர்களை தான் ஜலிச்சு போடுவார். அவர்களை தான் வெறுத்து போடுவார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நான் சொல்லி தருகிற இன்னொரு காரியம், என் கட்டளைகளை கை கொள்ளாமல், சங்கீதம் 89 சொல்லும் பொழுது 31 37 வசனங்கள் வரைக்கும் சொல்லும் போது, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மில்லாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமல் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அவன் செய்யற தப்புக்குதான் தண்டனை கொடுப்பேனே தவிர, ஆனா என் கிருபை அவனை விட்டு விலகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க செய்யற தவறுகள், அவர்கள்ட்ட ஏதோ தவறுகள் இருந்தா அந்த தவறுகளுக்கு தான் மில்லாற்றினாலும் அதே நேரத்தில் அவருடைய அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா கிருபையை மட்டும் அவரு எடுக்க மாட்டாராம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இப்படிதான் செய்கிறார், அன்றும் சரி இன்றும் சரி. அப்போ என்னை தள்ளி விட்டுட்டாரோன்னு யாரும் நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. பாருங்க, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு முறை நான் சொன்னதுதான். உங்களை ஆசீர்வதிப்பேன் தான். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போ தேவன் நம்ம தள்ளிட்டாரோ அப்படின்ட்டு யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. அப்ப யாருமே நீங்க நினைக்காதீங்க. இஸ்ரவேலரையும் சரி, இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். இல்லை, தள்ளிவிடவில்லை. அழகா சொல்லப்படுது. சங்கீதம் 89 சொன்னது, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை தான் நான் ஜல்லடையால் ஜலிப்பென்றார். அதே போல அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலே அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலே தண்டிப்பென்றார். ஆனாலும் என் கிருபை அவர்களை விட்டு விலக்காமல் என் உண்மையில் பிசகாமல். இப்ப நான் சொன்னதுதான்.
அவர்கள் என் வழிக்கு வர வரைக்கும் அடி உததான், அவ்வளவுதான், அவர்கள் வழிக்கு வர வரைக்கும். அப்போ தேவன் சொல்ற, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் சொல்ற, என் பரிசுத்தத்தின் மேல் அவர்களுக்கு ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கு உறுதியா இருக்கும். ஆகாய மண்டலத்து சாட்சியை போல இருக்கும், உண்மையா இருக்கும் என்று விளம்பினேன். ஆமென். ஆனால் தான் தேவன் சொல்ற, தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை நித்திய காலமா தள்ளி விடுவாரோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு இந்த இடத்துல இடமே இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளுகிற தேவனே அல்ல, ஒருவரையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, ரோமர் 8 அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த முன் குறித்தவர்களை குறித்து ரோமர் 8 நம்ம அழகா நம்ம பாக்குறோம். அடிக்கடி நம்ம பாக்குற ஒரு விஷயம் இதுதான். அப்ப தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முன் குறிக்கப்பட்டவர்கள் என்று நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அப்போ முன் குறித்தவர்களை தேவன் என்ன செய்றார், அவருடைய சாயலாய் மாறுற வரைக்கும் அவர் என்ன செய்ய புடமிட்டு கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய சாயலாய் மாறுற வரைக்கும் என்ன செய்யறாரு, அவர்கள் என்ன செய்யறாரு, அவர்களுக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்யறாரு, அவர்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு பாத்திரம் சரியா வனைய வரலன்னு சொன்னாக்கா குயவன் என்ன செய்யறான், அந்த களிமண்ணை எடுத்து போட்டு பிசைஞ்சி 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 மறுபடியும் அது ஒரு ஷேப் வர்ற வரைக்கும் அவர் உருவாக்குறாரு பாருங்க. அந்த மாதிரிதான் இன்றைக்கு தேவன் என்ன செய்யறார், அவருடைய பிள்ளைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில நம்ம இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் ஒருவரை கீழே போட்டு மிதிக்கணும், ஒருவரையும் கீழே போட்டு தள்ளணும் என்று அவர் விரும்புறதே இல்லை. அவர் அவர் நசுக்கணும், அவர்களை அழிக்கணும்ன்றது இல்லை. அவருக்கு உரியவர்களை யாரை முன்குறித்தாரோ, அவர் அநாதி தீர்மானத்துல யாரை முன்குறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தேவன் என்ன செய்யறாரு, அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதம் 94:14 சொல்லும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தன்னுடைய வாரிசுகளை அவர் சூஸ் பண்ணி இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவன். அவர் என்ன செய்யற, தன்னுடைய ஜனத்தை நெகிழ விடாதவர். அவர் கீழே விட்டுற மாட்டார். எக்கட்னா கெட்டு போன்ல கடைசி வரைக்கும் போராடின்னு தான் இருப்பார். அவருடைய பிள்ளைகளை கடைசி வரைக்கும் போராடின்னு தான் இருப்பார். அதே நேரத்துல தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். இன்னைக்கு பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம ஆண்டரை விட்டு விலகி போனா கூட ஏதாவது ஒரு அடி கொடுத்தாலும் நம்மளை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவார் பாருங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. அது ஏன்னா நம்மளை முன்குறித்தவர்களுக்கு தான் அந்த ஒரு காரியம், மற்றவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்ல. இந்த உலகத்துல அநேக பிள்ளைகள் இருந்தாலும் அநேகர் இருந்தாலும் அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களா இருக்கிறதுனால அவர்கள் தேவனுக்கு, அதாவது கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேளாதவர்களாய், உணர்ந்தும் உணராதவர்களாய், கடின இருதயம் உள்ளவர்களாய் இருப்பதனால அவர்களை குறித்து தேவ திட்டமானது அநாதியிலே அவருக்கு தெரியும். அவர்கள்லாம் மசிய மாட்டாங்க, இவங்கெல்லாம் வழிக்கு வர மாட்டாங்க, அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுடுவார். ஆனா கொஞ்சமாவது நம்ம தேவன் பக்கம் திரும்புறதுக்கு மனசு இருக்குது பாருங்க, கொஞ்சமாவது ஒரு உணர்வோடு ஆண்டவரை தேடுகிற எண்ணம் உள்ளவர்கள், கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற மக்களை தேவன் என்ன செய்றாரு, நம்ம முன் குறித்து அழைத்தவர் என்ன செய்ய, முதல்ல அபிஷேகித்து நம்ம நடத்திட்டே வருவார்.
சில நேரம் நம்ம தவறுகள் செய்யும் பொழுது, சில நேரம் நம்ம அவரை விட்டு விலகும் பொழுது கூட அவர் என்ன செய்ய, கொஞ்சம் தட்டி 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 அவர் சீர்படுத்தி அவரோடு கூட சரி. அதாவது அதனாலதான் இந்த இடத்துல சொல்றது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் நெகிழ்ந்துன்னா அப்படியே கை விட்டுறது இல்ல, கை விட்டு அப்படியே விட்டு அப்படியே விட்டுட்டு நீ போ அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். சுதந்திரவாளிகள், நம்ம வாரிசுகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தம்முடைய சுதந்திரத்தை, தனக்கு சொந்தமானவர்களை, தன்னுடைய நம்மளாம் அவருடைய உரிமை சொத்துக்கள், அப்போ தனக்கு உரியவர்களை அவர் கைவிடாமல் இருப்பார் என்று பாக்குறோம். அதே போல ரோமர் 9:23 ரொம்ப அழகா சொல்லப்படுது, தாம் மகிமைக்காய் எத்தனமாக்கினா தயார்படுத்தினு அர்த்தம். எத்தனமாக்கின நல்ல ஒரு வார்த்தை. அது என்னன்னா தயார்படுத்தின, ப்ரிப்பேர் பண்ணின கிருபா பாத்திரங்கள். நாம எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்கென்று தயார்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். அப்போ தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும்படி சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தார். உனக்கு என்ன அப்படி என்றால் என்ன, அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள், அழிவுக்குன்னே தயாரா சில பாத்திரங்கள் இருக்கு. ஆண்டவர் அதான் சொல்ற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநீதி செய்வனை குறிச்சு நீ கவலைப்படாது, அநீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்க. ஏன் இன்றைக்கு தேவன் சில நேரங்களில் அநியாயம், அட்டூழியம் செய்யறவன், லஞ்சம் வாங்குறவன், அதே போல வேசித்தனம் செய்யறவன், அழிஞ்சு போறவன், அவனெல்லாம் குறிச்சு கடவுள் பொறுமையா இருக்கிறாருன்னா இதுதான், அழிவுக்கு என்று அவன் தயார்படுத்தப்படுகிறான். அவனுடைய அக்கிரமம் முத்தணும்னு வைக்கிறார். ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவர்களே அப்படி டோட்டலா வாஷ் அவுட் பண்ண முடியும். அதனால தேவன் சொல்ற, அழிவுக்கென்று சில பாத்திரங்கள் எத்தனமாக்கப்படுகிறது. மிருகம் பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கென்றே இருக்கக்கூடிய மிருகம் போல தேவன் சிலரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அழிவுக்கென்றே பிடிக்கப்பட்ட மிருகங்களா இருக்கிறார்கள். மிருக ஜீவன்கள். அவர்கள்லாம் மனித சுவாபமே இல்லாதவர்கள், மனிதனுக்கு அந்த பேரே இல்லாதவர்கள், மிருகம் போலவே இருப்பாங்க பாருங்க. சில பேர்லாம் திருந்தாதவர்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன அழிவுக்கு என்றே வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்மை ஆண்டவர் மகிமையின் பாத்திரங்களாய், மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட, அதாவது தயார்படுத்தப்பட்ட, ப்ரிப்பேர் பண்ணின பாத்திரங்கள், அவருடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தை இந்த பூமியிலையும் சரி ஆண்டோடைய வருகையிலும் சரி வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் தேவன் என்ன செய்ற நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் தேவன் சொல்றாரு 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் யார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி, அவருடைய முன்குறித்தலின்படி பிதாவானவர் யாரை முன்குறித்தார்களோ அவர்கள் தான் இயேசுவிடம் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே. அதே போல கீழ்ப்படிதலுக்கு, எதற்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றார்? கீழ்ப்படிதலுக்கு. வசனத்தை கேட்டுட்டு விடுறோம் பாருங்க, கீழ்ப்படியாம இருக்கிறோம் பாருங்க, கீழ்ப்படியாம போகும்போது அடி உத. அப்போ வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு ஒவ்வொரு நாள் பரிசுத்தம் அடையணும். அப்போ பரிசுத்தம், கீழ்ப்படிதல், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்போ இந்த பூமியில அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிறோம். எப்ப வேணாலும் மூட்டை கட்டி போகணும், எப்ப வேணாலும் ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த ஒரு மனநிலையோடு நம்ம வாழ தேவன் அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, கிருபை சமாதானம் உங்களுக்கு இருப்பதாக. பேதுரு அப்படி வாழ்த்தி முடிக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு தேவ வசனங்கள்லாம் அவமா போயிடுச்சா? இல்ல, தேவனுடைய வார்த்தைகள் உண்மை. ஒரு புள்ளி, ஒரு எழுத்து கூட மாறாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் எழுதின அந்த எழுத்துக்களில் ஒரு புள்ளி, அந்த புள்ளி கூட மாறாது என்று நம்ம பாக்குறோம். அப்போ தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவ வசனம் அவமாய் போகவில்லை. ஒரு கூட்டம் எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள், ஒரு கூட்டம் அழிவுக்கென்று வைக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆகவே தேவன் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் 1 ராஜாக்கள் 19 சொன்ன மாதிரி, அந்த இடத்துல இன்னைக்கு
கர்த்தராகிய தேவன் வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில வைராக்கியமாய் எலியா சொன்னது போல நான் வைராக்கியமாய் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பலிப்பீடங்களை இடித்து தள்ளிய தீர்க்கதரிசிகள், பட்டயத்தால் கொன்று போட்டப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகள் மத்தியில நான் மட்டும் இருக்கிறேன். அந்த 3வது வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அது போலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த 7000 பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாதிரி தேவனுடைய பார்வையில இன்னைக்கு மறைவாக வைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், மறைவாக வைக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு கொஞ்சம் நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மை போல கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருடைய பார்வையில நீதிமான்களா இருக்கிறவர்கள், அவருடைய கிருபா பாத்திரங்கள், எத்தனைமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் அவருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கதான் செய்கிறது. அவர் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தினுடைய நிறைவு வரணும், புறஜாதியுடைய நிறைவு வரணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எப்போ அந்த ஒரு பர்சன் இல்லைன்னா கூட ஆண்டருடைய வருகை வரல. இப்ப ஒரு உதாரணம் 1,00,000 பேர் அப்படின்னா அந்த 1,00,000த்துல ஒருத்தர் கம்மியா இருந்தா கூட ஆண்டர் வெயிட் பண்ணினே இருக்கிறார். அந்த ஒருத்தன் வருவானா? காணாமல் போன அந்த ஒரு ஆடு வருமா? காணாமல் போன அந்த மனுஷன் வந்துருவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நிறைவு வரும்பொழுது பட்டார்னு அவருடைய வருகை வரும். பிதாவினுடைய ஆதீனத்துல அந்த வருகையினுடைய நாள் நேரம் இருக்கிறது. அந்த நேரம் நமக்கு தெரியாது. ஆனால் காலங்களையும் நேரங்களையும் கண்ணன் பார்க்கும் பொழுது அந்த நாள் நெருங்கி விட்டது என்பது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த நேரத்தை, அந்த புள்ளி, அந்த நாழிகையில நமக்கு சொல்ல முடியாது. மனுஷகுமாரனு கூட அது தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிதாவானவருடைய கணக்குல அந்த எண்ணிக்கை நிறைவு வரும்பொழுது பட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு சொல்லும் பொழுது, மனுஷகுமாரனுக்கு சொல்லும் பொழுது அவர் இறங்கி வருவார். வந்து தன்னுடைய மனவாட்டி அழைத்து கொண்டு போய் பிதாவுக்கு முன்னாடி அவருங்க நிறுத்துவார். அதுதான் இப்ப நடக்க போகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, ராஜாக்கள் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலில மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னது. அதே வார்த்தை தான் இங்க ரோமர்ல பவுலும் கையாளுகிறத நம்ம பாக்குறோம். அப்போ பாகால் பேயோர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டிருந்தார்கள். பாகால் பேயோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு அந்த காரியங்கள் தெரியுதே இல்ல. பாகால் இப்ப இந்த இஸ்ரவேல் வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா கொடிதான ஒரு பாவம் இருந்துச்சு. அந்த கொடிதான பாவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது என்னன்னா, பிள்ளையா இஸ்ரவேலை சபிக்க முடியாமல் போகும் பொழுது அந்த இடத்துல மோவாபியர் ராஜா பாலாக்கு என்ன செய்யறான், ஒரு தந்திரத்தை கையாளுறான். அப்படி தந்திரத்தை கையாளும் பொழுது என்ன செய்யறான், மோவாபிய அந்த மீதியானிய பெண்கள் 2 கூட்டம், மோவாபிய மீதியானிய அந்த 2 கூட்டம் மக்கள், அந்த பெண்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலுடைய ஆண்களை அவர்களுடைய தெய்வமாகிய பாகால் பேயோருக்கு பலியிடும் விருந்துக்கு அழைக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி அந்த பாகால் பேயோருடைய அந்த விருந்துல பங்கெடுத்து அதனால் வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அப்போ அவர்களுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்ட மாதிரி அந்த விருந்துக்கு கலந்து கொள்ளும் பொழுது அந்த நாள்ல மட்டுமே 24,000 பேரை அது ஆண்டவர் பலி வாங்கினார். அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக இவர்கள் பாவம் செய்ததினால அவர் என்ன செய்யறார், உடனே என்ன செய்யறார், அந்த இடத்துல அவர்களை அடித்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்திரோத்தையும் அவர்கள் சேவித்தார்கள். அப்போ அதே நேரத்துல நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தி இயேசவேலை விவாகம் பண்ணியதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டான். அப்ப இயேசுபேலினுடைய கணவன் ஆகாப் அவன் என்ன செய்யறான், யெரொபெயாமினுடைய பாவங்களையும் செய்தான். இப்ப யெரொபெயாமின் பாவங்கள் என்ன, யெரொபெயாமும் இதே போலதான் மிகப்பெரிய காரியங்களை செய்தான். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க யெரொபெயாமின் பாவம்.
ஏன்னா ஆண்டவர் வந்து 2 பிரிவா பிரிக்கிறார். அந்த ராஜ்யத்தை சிதைத்து 2ஆ பிரிக்கிறார். அப்போ யூதர்களுக்குன்னு ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்குன்னு ஒரு ராஜா அவங்க உண்டாக்குறத பாக்குறோம். தாவீதின் வம்சம் யூதர்களுக்கு ராஜாவா இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா சாலமோனுடைய வம்சத்துல வந்த ரெகோபயாம் ஆட்சி செய்யறார். இந்த எரோபயாம் வந்து நேபாத்தினுடைய குமாரன். அவன் வந்து என்ன செய்யறான், எரோபயாம் அவன் ராஜ்யத்துக்கு என்று அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவன். ஆனா அவனை வந்து தேவன் என்ன செய்யறாரு, தகுதிப்படுத்தி அவனை வந்து இஸ்ரவேல் வம்சத்துல அது 10 கோத்திரங்களுக்கு அவனை ராஜாவா மாற்றுறாரு. அந்த ராஜாவை உட்கார்ந்த உடனே அவனுக்குள்ள அந்த ஒரு மேட்டிமை வந்துச்சு. அவன் என்ன செய்யறான், இந்த சாலமோனுக்கு பின்னாடி ராஜ்யம் 2ஆ பிரிஞ்ச பிறகு அந்த எரோபயாம வடக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், மக்கள் வந்து ஆராதனைக்காக எருசலேமுக்கு போகணும். அங்க போகும்போது ரெகோபயாம் ஆள்ற இடம், அந்த இடம் ஆட்சி செய்யற இடம், அங்க யூதருக்கு ராஜாவா இருக்கிற அந்த ரெகோபயாம் இருக்கிற இடத்துக்கு இவங்க போனாங்கன்னா மறுபடியும் நம்மள வந்து நம்ம ஆட்சியில வந்துட மாட்டாங்க. அப்படி வரமாட்டாங்கன்ற ஒரு பயத்துல என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல மக்களுக்கு வர்ஷிப் பண்றதுக்குன்னு அவர்கள் இஸ்ரேலுக்கு அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகாதபடிக்கு இங்கே என்ன செய்யறான், 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்குறான். ஒன்னு பெத்தேல்லையும் ஒன்னு தான் இந்த 2 இடத்துல பொன் கன்றுக்குட்டிகளை அவன் இது பண்ண. இது ஒரு அரசியல் நோக்கோடு அவன் செய்கிற ஒரு காரியம். இதுல பாத்தீங்கன்னா அவனுடைய பெரிய பாவம் இதுதான். இந்த பாவத்தை தான் அதுக்கு பின்னாடி வந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் எரோபேயாவின் பாவம். இது முதல் பாவம். ரெண்டாவது பாவம் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலர்கள் வந்து என்னன்னா அவர்கள் சொந்த விக்கிரக ஆராதனையை அவர்கள் வந்து இந்த தானிலும் பெத்தேலிலும் செஞ்சது போல, அதே போல அவர்கள் நியமித்த எருசலேம் ஆலயத்துக்கு பதிலாக சொந்த வசதிக்காக மாற்று வழிபாட்டு மையங்கள், அதாவது எருசலேம்ல ஒரே ஒரு தேவாலயம் தான் அங்க கட்டப்பட்டு அங்கதான் போயிட்டு எல்லாரும் வழிபடணும் அப்படின்றது ஒரு தீர்மானம். ஆனா இப்ப என்னன்னா அவங்க வசதிக்கு ஏற்ப அவர்கள் தனித்தனி ஆலயங்கள் கட்டுவதற்கு அவன் புதிதாக சட்டங்களை அவன் நியமித்தான். தேவன் நியமித்த எருசலேம் ஆலயத்துக்கு பதிலாக தன் சொந்த வசதிக்காக மாற்று வழிபாட்டு மையங்கள் நிறைய உருவாக்க ஆரம்பிச்சான். அந்த மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சுதான் அங்கங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா எங்க பாரு ஒரு மரத்தடியில ஒரு விக்கிரகம், அடுத்து ஒரு மூளைக்கு ஒரு விக்கிரகம், ஒரு தெரு தாண்டின உடனே ஒரு விக்கிரகம். இதெல்லாம் வரத்துக்கு காரணம் இந்த எரோபேயாவின் பாவங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது காரியம், லேவியர் அல்லாதவர்களே ஆசாரியர்களா நியமித்தான். கர்த்தர் என்ன சொன்னார், லேவியர்களை எனக்கு என்ன, அது ரொம்ப அருமையான ஒரு காரியம். என்னன்னா கர்த்தர் என்ன சொன்னார், ஜனங்களிலிருந்து இஸ்ரவேலரை தனியா பிரித்தார். அடுத்தது இஸ்ரவேலரிலிருந்து லேவியரை தனியா பிரித்தார். அப்புறம் லேவியரை வந்து சுத்திகரிச்சு தனக்கென்று ஒரு 3 காரியங்களை செய்ய வச்சாரு. இதை குறித்து நேத்து தான் ஒரு சபையில பேசினேன். இந்த காரியங்களை பிரித்தெடுக்கிற காரியம், தூற்றுக்கூடை என்ற காரியத்துல பேசினேன். அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த லேவியர் அல்லாதவர்கள், லேவியர் தான் ஆண்டவருக்குரியவர்கள், அவர்கள் தான் 3 காரியங்களை செய்வாங்க. ஒன்று, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள், அதாவது இன்றைக்கும் நீங்களும் நானும் லேவியர்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சுமந்து தெரியணும். ஒண்ணு. 2வது, நம்ம எப்பவுமே ஆராதனை செய்யணும். லேவியர்கள் எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்கிறவர்கள். அடுத்தது பாத்தீங்க சொன்னாக்கா 3வது, தேவனுடைய நாமத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 3 காரியங்களை இந்த லேவியர்கள் செய்வார்கள். அந்த லேவியர்களாக தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த லேவியர்கள் அல்லாதவர்களை இவன் என்ன செய்யறான், எரோபேயாம் என்ன செய்யறான், ஆசாரிகளா மாற்றுறான். அவர்கள் என்ன தகுதி அற்றவர்கள். ஏன்னா லேவியர்களாய் மாறுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு 3 சுத்திகரிப்பு நடக்கும். 3 சுத்திகரிப்பு, அதை குறித்து நான் அந்த இதுல பேசிருக்கேன், முடிஞ்சா கேளுங்க. அப்ப அந்த 3 சுத்திகரிப்பை குறித்து அவர்கள் செஞ்ச பிறகுதான் லேவியர்களா மாறுறாங்க. இப்ப இன்றைக்கு நாம் கூட மெல்கிசேதேக்கு முறைமைப்படி நாம் எல்லாரும் லேவியர்களாக, ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம் லேவியர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு நம் லேவியர்களாகிய நாம் இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டியவர்கள். அப்போ தேவனுடைய பயம், அன்னைக்கு அந்த தேவ பயம் அந்த மனுஷர்கிட்ட இருந்து போயிடுச்சு. இந்த மாதிரி அவன் 3 விதமான பாவங்களை செஞ்சான். அரசியல் பாதுகாப்புக்காக
அந்த தன்னுடைய சொந்தமாகவே அவனே புது புது திட்டங்களை இது பண்ணி அவன் தன்னுடைய வசதிக்காக, அப்போ தேவனை முற்றிலுமாய், அதாவது ஆஹ் கர்த்தரை முற்றிலுமாய் தள்ளிவிடாதபடி அவன் என்ன செய்யறான், உங்கள் தேவர்கள், அதாவது நிறைய தேவர்களை உருவாக்கிட்டான். அப்போ அந்த மத உணர்வை அவர்களுக்கு கொடுக்கறானே தவிர உண்மையான தேவனை கொடுக்கல எரோபெயாம். அதனால எரோபெயாவின் பாவம் என்பது ஒரு ராஜ்யத்தின் பாவம் மட்டுமல்ல, ஒரு ராஜாவின் பாவம் அல்ல, சந்ததி சந்ததியாய் பாதிக்கிற ஒரு பாவம். அதனால்தான் தேவன் அதை ரொம்ப கடிந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரோபியாவின் வழிகளில் இவன் நடந்தான், இவன் எரோபியாவின் வழியிலே இவன் நடந்தான். அதனால தேவன் நேரடியாகவே எச்சரிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த காரியங்களை. அப்போ கர்த்தர் என்ன சொல்ற, இப்படிப்பட்ட அந்த பாகாலினுடைய வழிபாடுகள்ல இருந்த அந்த மக்களை எல்லாம் ஆண்டவர் என்னது அழித்து போடுகிறார். ஆசைகளை கொண்டழித்தார், எக்குவை கொண்டழித்தார், எலிசாவை கொண்டழித்தார். ஆனாலும் கர்த்தருக்குரியவர்கள் மீதியாக வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தேவன் என்ன செய்ற, முழு தேசத்திலிருந்து தேவனுடைய கிருபையின் அடிப்படையில விசுவாசிப்பவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சிறப்பு, அவருடைய தகுதி, அவருடைய குறைவு, இதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவருக்குரியவர்களை அவர் தீர்மானத்தின்படி முன்குறித்தலின்படி தெரிந்து கொண்டார். ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சமுத்திரம் போல மணல் அத்தனையாய் ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுல இருந்து அவருக்கு என்று ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால தேவன் சொல்றாரு, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலை நிற்கும்படி. அப்படி என்றால் நமக்கு ஒண்ணுமே தெரியாத நேரத்திலே தேவன் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய புகழ்ச்சிக்கும் அவருடைய கிருபை, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கும் அவருடைய கிருபைக்கும் பாத்திரவான்களாய் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால்தான் தேவன் சொல்றாரு, அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன, பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படுகிறாதது 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. அப்படி போல இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாக தெரிந்து கொள்ளும்படி ஒரு பங்கு மீதியா இருக்கு. அதனால அதே போலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு காரியம். என்னன்னா ரோமர் 9:11 சொல்ற, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்று செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்க முடியும். அப்போ அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கல, நம்முடைய அந்தஸ்தை பார்க்கல, நம்முடைய பட்டங்களை பார்க்கல, பதவியை பார்க்கல, எதுவும் பார்க்கல. அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அது அவருடைய பெரிய கிருபை. அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். தகுதியற்ற நம்மை அதுதான் நம்மளுடைய தகுதி. தகுதியற்ற நிலைதான் நம்முடைய தகுதி. அந்த நிலையில இருக்கிற நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல, எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் அது பெரிய கிருபை. அதனால்தான் மீதியானவர்கள் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மக்கள், நாம் எல்லாம் ரொம்ப சொற்பமான பங்கு மக்கள். அந்த சொற்பத்துல நாம் இருக்கிறோம், அந்த மீதியான கூட்டத்துல நாம் இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா? அதனால நாம உண்மையிலுமே தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப இக்காலத்திலும் அந்த காரியம் நடக்கிறது. எப்படி அந்த நாட்கள்ல 7000 பேர் ஆண்டவருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு பேர் அழிஞ்சு பண்ணாங்க. ஆனா 7000 பேர் ஆண்டருக்கு என்று மீதி வச்சிருக்கிறாரு. அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னை மீதி வச்சிருக்கிறாரு. நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளிவிடாத தேவன். அதனால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, சர்வ வல்லவரே, அப்பா தேவாதி தேவனே. அப்ப நாங்கள் ஒருபோதும் அப்பா உம்மை விட்டு விலகாத ஒரு கிருபை தாங்கப்பா. உமக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களா இருக்க உதவி செய்யுங்க. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க. இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு, அது எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டு விலக்கி அப்பா எங்களை உம்மண்டையில சேர்த்துக் கொள்ளுங்க, தகுதிப்படுத்தும். அந்த மீதியான ஒரு பங்கு மக்களாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அழைத்திருக்கிறீர்களே அப்பா, அதுக்கு நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கே எல்லா மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனவு உமக்கே செலுத்தி ரட்சர் மூலமாய் பரம அழைப்புக்குரிய பங்கை நாங்கள் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.